கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு எங்களை நேசிச்சாங்களே, இவங்களுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறது? இவங்களுக்காக வேண்டி எங்களால் என்ன செய்ய முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இன்னொரு வாசகத்தை சூரா தௌபாட கடைசி 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முக்கியமான 2 வசனங்கள். லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடத்துல உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபி வந்திருக்கிறாங்க. உங்கள இருந்தே ஒரு நபி வந்திருக்கிறாங்க. அந்த நபி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஹரீஸுன் அலைக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களுக்கு ஒரு கஷ்டமா, அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவரால் தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்ற அளவுக்கு ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்களோட இரக்கம் உள்ளவங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இரக்கத்துக்கும் பேராசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இரக்கம் சொன்னா சாதாரண விஷயம். பேராசைன்னு சொல்லி வந்துட்டால் ஒரு இலக்க நாடுறது, அந்த இலக்குக்கு போகும் வரையில ஓயாம போறதுக்கு பேரு தான் பேராசை. பெருமானார் எங்க மீது கொண்டது இரக்கம் மட்டுமல்ல, அதை விடவும் ஒரு பக்கம் தாண்டி போய் பேராசை கொண்டாங்க. என் உம்மத்து சொர்க்கம் போகணும், சொர்க்கம் போய்தான் ஆகணும். இதுக்கு பேருதான் பேராசை. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார்.